அஸ்ஸலாமு அலைக்கும். பேரழகு மிக்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ற தொடரில் இன்றைய நாள் நபிமார்களெல்லாம் யாரை போன்று இருப்பார்கள் என்ற உதாரணத்திற்கு அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக ஜாபிர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், உரித அலையல் அம்பியாஉ ஃபஇதா மூசா அலைஹிஸ்ஸலாம் லர்புன் மினர் ரிஜாலி கஅன்னஹு மின் ரிஜாலின் ஷனூஆ ورأيت عيسى بن مريم عليه السلام فإذا أقرب من رأيت به شبها عروة بن مسعود ورأيت إبراهيم عليه السلام فإذا أقرب من رأيت به شبها صاحبكم يعني نفسه. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இறை தூதர்கள் எனக்கு காட்டப்பட்டார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நான் பார்த்தேன். யமனியர்களான ஷனூஆ குலத்தை சார்ந்ததை போன்ற மனிதர்களாக அவர்கள் இருந்தார்கள். மரியமின் மகன் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நான் பார்த்தேன். அவர்கள் என் தோழர் உர்வா இப்னு மஸ்ஊத் அவர்களுக்கு ஒப்பாக இருந்தார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நான் பார்த்தேன். அவர்கள் உங்களுக்கு உங்கள் தோழர், அதாவது எனக்கு மிக நெருக்கமான சாயல் உடையவர்களாக அவர்கள் இருந்தார்கள். வானவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நான் பார்த்தேன். அவர்கள் என் தோழர் திஹியத்துல் கலமி அவர்களுக்கு மிக நெருக்கமாக இருந்ததாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அன்பர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சாயலில் இருப்பார்கள் என்று இந்த ஹதீஸ் நமக்கு உணர்த்தி காட்டுகின்றது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேரழகு உடையவர்களாக இருந்தார்கள். அதனால்தான் ஹஸான் இப்னு சாபித் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூட ஒரு கவிதையில் அழகாக சொல்வார்கள், என் கண்கள் இது உங்களை விட அழகானவர்களை கண்டதில்லை யா ரசூலல்லாஹ். எந்த பெண்ணும் உங்களை விட பேரழகை பெற்றெடுத்ததில்லை யா ரசூலல்லாஹ் என்று ஹஸான் பின் சாபித் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்வார்கள். வாருங்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொஞ்சம் கொஞ்சமாக தெரிந்து கொள்வோம். அவர்களின் நெருக்கம் பெறுவோம். மறுமையில் ஷஃபாஅத்திற்கு உரியவர்களாக ஆகுவோம். அஸ்ஸலாமு அலைக்கும்.